7.5% இடஒதுக்கீட்டை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஆட்சியில் இருந்தபோது ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிகச் சிறப்பானது ஒன்றை அறிவித்தார். அதற்கும் நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி, ஆனால் தனியார் சுயநீதி கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் சென்று கவுன்சிலிங் சேர்ந்தபோது பல சுயநீதி கல்லூரிகள் இந்த கட்டண சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதற்கும் பிறகு பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் என்னை வந்து சந்தித்த போது இன்றைய முதலமைச்சர் அவர்களையும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் அந்த மாணவிகளை அழைத்து சென்று அவரிடத்திலே முறையிட்டு, அவர் உடனடியே தன்னுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த வில்சனிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகளை அழைத்து சென்று அன்று சீனியர் கவுன்சில் மூலமாக வழக்காடி அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் இலவசமாகவோ கட்டண சலுகையிலேயோ இந்த மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் என்ற நீதியரசிடம் ஒரு தனி உத்தரவை பெற்று அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கான கட்டண சலுகை பெற்றுத் தந்தவன் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற சுயநீதி கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த தொகையை ஒருபோதும் அவர்கள் வாங்கியதில்லை. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும்தான் அரசு நியமித்த தொகையை இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தனியார் சுய கல்லூரிகள் இந்த ஆர்டரோட போனாலும் கூட அதை மறுதளித்து குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை அலைய விட்டு பிறகு ஸ்டே வேக்கன்சி என்கிற அடிப்படையிலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற அடிப்படையிலும் அதிகமான வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு நம்முடைய துறை அமைச்சர், முதலில் அவருக்கும் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்று காலை நான் அவைக்கு காலதாமதமாக வந்தேன். நம்முடைய சட்டமன்ற விதியினுடைய ஒவ்வொரு குடியிருப்பின் கீழ் மிகச்சிறந்த மருத்துவர்களை கொண்டு அரசு மருத்துவர்களோடு நம்முடைய துறை செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர்களுடைய வழிகாட்டுதலோடு மிகச்சிறப்பான சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான முழு உடல் கூறு பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். காலை நான் அந்த பரிசோதனைக்கு சென்றேன். மிக அனைத்து துறை வல்லுநர்களும் அடங்கிய அற்புதமான ஏற்பாடு. அதற்கு தங்களுக்கும் தங்கள் துறை தலைவர்களுக்கும் இதற்கு உத்தரவிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்று நன்றி சொல்லி, அதுல ஒரு சின்ன திருத்தம் மாண்புமிகு அமைச்சர் கவனிக்கணும். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா நான் காலையில 9 மணிக்கு 8 மணிக்கு போய் 9:30 மணி வரைக்கும் பார்க்க முடியல. நிறைய பிரிவுகள் இருக்குது. அங்க பொதுமக்கள், மற்றவர்கள், ஊழியர்கள் எல்லாருமே பரிசோதிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு. மகிழ்ச்சி பேரவை தலைவர், இல்ல நன்றி சொல்லணும்ல, செஞ்சதுக்கு நன்றி சொல்லணும்ல. அதெல்லாம் மிகச்சிறப்பான ஏற்பாடு. தமிழக அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லி, அதே நேரத்தில் இந்த சுயநீதி கல்லூரிகள் கடந்த காலங்களில் கூடுதலாக தொகையை பெறுவதற்கு பயப்படுவார்கள். ஆனால் இப்போது அவர்கள் ரைட் ராயல் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோன்று கல்வி கட்டணம் அரசு விதித்த தொகையை விட பல மடங்கு அவர்கள் அனைத்து சுயநீதி கல்லூரிகளையும் வாங்குகிறார்கள். இதை கட்டுப்படுத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.